இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதலில் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரது ட்ரூத் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரான கமேனி இறந்துவிட்டார் என தெரிவித்துள்ளார். மேலும் இது ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து அமெரிக்கர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கும், கமேனி மற்றும் அவரது இரத்த வெறி கொண்ட குண்டர் கும்பலால் கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி என தெரிவித்துள்ளார். அதேபோல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் கமேனி கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஈரான், இஸ்ரேல், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், சிரியா ஆகிய நாடுகளின் வான்வழி மூடப்பட்டதால் இந்திய விமான நிறுவனங்களின் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ 72 விமானங்களையும், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் 55 விமானங்களையும், ஏர் இண்டியா 31 விமானங்களையும் ரத்து செய்திருக்கின்றன. மத்திய கிழக்கு மட்டுமின்றி ஐரோப்பா, ஆசிய நாடுகளுக்கும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பரிதவித்து வருகின்றனர். உலகின் மிகவும் பரபரப்பான துபாயில் உள்ள 2 சர்வதேச விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. ஈரான் தாக்குதலுக்கு பயந்து இஸ்ரேல் மக்கள் சுரங்கத்தில் பதுங்கியுள்ளனர். டெல் அவீவ் நகரில் உள்ள ரயில் நிலையத்தில் ஏராளமானோர் தஞ்சமடைந்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக வடக்கு இஸ்ரேலில் உள்ள 20 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு மீது ஈரான் ராக்கெட்டை ஏவி சிதைத்தது. மேற்கூரையை துளையிட்டு பாய்ந்த ராக்கெட்டால் குடியிருப்பு சேதமடைந்தது. அதே சமயம் ஜெருசலேம் மற்றும் மத்திய இஸ்ரேல் மீது பாய்ந்த ஈரான் ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தாக்கி அழித்தது.